ஒரு காயின் வந்து இப்போ புதுசாக வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணி அவங்க வந்து லிஸ்டிங்கே பண்ணிட்டாங்க. பிங்கெக்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஏடிஹெச்சை ஏடிஎன்னா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அது ஃபுல்லாகவே நம்ம இதை வந்து நம்ம வித்ட்ரால் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன வித்ட்ரால் பண்ணமோ இங்கேருந்து சில பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் தான் நம்ம வந்து நமக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த காயினை கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிங்கெக்ஸ் எக்ஸ்சேஞ்சோட இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், இப்போ எதனால் வந்து ஏடிஎன்னை மாற்றினாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏடிஹெச் அப்படிங்கிறது சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு காயின் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ திரும்ப ஏடிஹெச்னு கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து ஏடிஎன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் இப்போ நம்ம வந்து மைண்ட் பண்ண காயின். ஓகேங்களா? ஏடிஹெச்சாக இருந்து ஏடிஎன்னை நம்ம கொடுக்க போகிறாங்க. இது இல்லாமல் டோட்டல் சப்ளை ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. இது எந்த ரேஷியோவில் கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம வந்து இந்த வெஸ்டிங் லாக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வெஸ்டிங் லாக் பண்ணதுக்கப்புறமா நம்ம சூப்பராக பண்ண மாதிரி தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க மந்த்லியோ வீக்லியோ என்ன சம்திங்கோ அதை அவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா 0.13 போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஹெச்லேருந்து ஏடிஎன்னை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏடிஹெச்லேருந்து ஏடிஎன்னை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து அவங்க வந்து மார்ச் 25க்கு அப்புறம் நமக்கு வந்து இது கொடுப்பாங்க நம்ம டோக்கன் நம்ம வேலெட்டுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம எக்ஸ்சேஞ்சை கொண்டு போய் செல் பண்ணலாம். இப்போதைக்கு பிங்கெக்ஸ்லேருந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி முன்னாடி காமிச்சிருப்பேன். சரிங்களா? ஸோ அங்கே வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி சில வேலைகள் நம்ம பண்ணணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்கள் அத்தினி ஆப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஏடிஎன்னா கன்வெர்ட் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் போய் இந்த ஆப்பை அப்டேட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். செக் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் அந்த டோக்கன் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா அது நெட்வொர்க் வேறு. ஏன்னா பார்த்தன் இடிஹெச்னு நெட்வொர்க் அது. சரிங்களா? ஆனால் நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்தன் நெட்வொர்க் ஏடிஹெச்சை வந்து இடிஹெச் அப்படிங்கிறது நெட்வொர்க்கு. ஓகேங்களா? இந்த நெட்வொர்க்கில் ஏடிஹெச் அதாவது அத்தினி நெட்வொர்க் ஏடிஹெச் வந்து ட்ரேட் அதாவது நமக்கு மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரிங்களா? பார்த்தன் இடிஹெச்சில் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏடிஹெச்சை வந்து ஏடிஎன்னை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா ஏடிஎன் தான் இப்போ நம்ம ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஏடிஎன்னை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தன் இடிஹெச் நெட்வொர்க்கில் இந்த நெட்வொர்க்கில் இருந்து நம்ம வந்து ஏடிஹெச் நார்மல் ERC20 ஏடிஹெச்சாக வந்து நம்ம ஸ்வாப் பண்ணணும். சார் பிரிட்ஜ் பண்ணணும். சரிங்களா? குழப்புற மாதிரி இருக்கும். நான் புரியும்படி சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது பெரிய கால கொடுமை என்னென்னா நான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பார்ட்டு மட்டும் எனக்கு வந்து மிஸ் ஆச்சு. ஒரு 14 மினிட்ஸ் இருந்து கிட்டத்தட்ட. ஓகேங்களா? இது நெட்வொர்க் ரிஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து இது வெஸ்டிங் பண்ணுற லிங்க் தான் முக்கியமான லிங்க்கு. இது பிரிட்ஜு, இது செப்போலே பிரிட்ஜ் லிங்க்கு, இது எத்தனை பிளாக் செயின் லிங்க்கு, இதெல்லாம் எதுக்குங்கிறது நான் வந்து அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ நான் அகைன் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த வெஸ்டிங் மட்டும் என்னால் ஃபுல்லாக காட்ட முடியாது. அந்த டோக்கனை மட்டும் உங்களுக்கு காமிக்க முடியாது. மற்ற எல்லாமே நான் செஞ்சு காமிக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். வீடியோ வந்து லென்த்தாக பண்ணலாம் பரவாயில்ல. ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் புரியும். இல்லைனா புரியாது. ஓகேங்களா? அதனால தான். ஸோ இது ஓவர் வாய்ஸில் கூட நான் சொல்லிட்டு போகலாம். எதுக்கு நான் மெனக்கடலை எடுத்து 2 வாட்டி 3 வாட்டி எதுக்கு வீடியோ எடுக்கிறேன்? யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்து வியூஸ் போய் எனக்கு இப்போ லட்சக்கணக்கில் பணம் வரப்போதா? நான் ஒன்றும் கிடையாது. இது பண்ணக்கூடிய ஒரு 10 பேர் இருந்தால் கூட அந்த 10 பேர் கரெக்டாக ஒழுங்கான முறையில் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதனால தான் வீடியோ போடுறது தவிர பெரிய மல்டி கணக்கில் வியூஸ் போகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம போகிறதுக்கு 100 பேர் பார்த்தாலே பெரிய விஷயமாகுது நம்ம வீடியோலாம். ஏன்னா ஃபேக்காக ஏமாத்துற வீடியோ தான் நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. சரிங்களா? அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நம்ம வீடியோ போட்டு சம்பளம் அவசியம் எனக்கு கிடையாது. இது வந்து நம்ம பண்ணக்கூடிய ஏர்ட்ராப் மைனிங் வந்து நம்ம அப்டேட் வந்து டெலாம் சேனலில் போடுவோம். இந்த அப்டேட்டை போட முடியாது. ஏன்னா அது நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்ல முடியாது. ஓவர் வாய்ஸில் கூட சொல்ல முடியாது. அதுக்காக மட்டும்தான் வீடியோ பண்ணுறது. தேவைப்படுறவங்க பாருங்கள், பார்க்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். கவலை கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் போகலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிட்கெட்டில் இல்லை சேப்பாலில் ட்ரஸ்ட் வேலெட்டில் மெட்டாமாஸ்கில் எங்கே வேணாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் வேலெட்டை வந்து அத்தினி வேலெட்டை வந்து நீங்கள் வந்து ஏடிஹெச் காயினை வந்து நீங்கள் வந்து மைண்ட் பண்ணி விட்ரால் பண்ணி வச்சுருப்பீங்க. நம்ம அன்றைக்கி செப்டம்பர் மாதம் போட்ட வீடியோ படி நான் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ காமிச்சேன்ல, அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த டைமில் வந்து நீங்கள் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ அந்த டோக்கனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏடிஎன்னாக மாற்ற போகிறோம். புரியுதுங்களா? ஸோ அப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிட்கெட்டில் வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்கன்னா அந்த பிட்கெட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வேலெட்டு அத்தினி வேலெட் இருக்குல்ல, அந்த வேலெட்டோட ப்ரைவேட் கீ கொண்டு வந்துடுங்க. காப்பி பண்ணி மெட்டாமாஸ்க் மைசஸ் ப்ரௌசர் மெட்டாமாஸ்க் ஓகேங்க, மைசஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே போய்ட்டு அந்த வேலெட்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அத்தினி வேலெட்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த செயினை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த செயின் லிங்க்கு காப்பி பண்ணிக்கோங்க.
வரும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அத்தினி பேண்டம் என்னது பேர், பாத்திரன். ஓகேங்களா. இந்த நெட்வொர்க் பேர் கூட வாயில் நுழைய மாட்டாது, பேண்டம் வேலட்னே வருது. ஓகேங்களா. அத்தினி பாத்திரன் அப்படிங்கிற அந்த நெட்வொர்க்கை வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களோட வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். சரிங்களா. ஓகே. இது போல் பார்த்தீங்கன்னா ஆட் நெட்வொர்க் கேட்கும். ஆட் நெட்வொர்க் ஆட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ அப்புறம் ஆட் ஏடிஹெச், உங்கள்கிட்ட அங்கே பிட்கெட்டில் இருக்கக்கூடிய ஏடிஹெச் வந்து இங்கே வந்து ஆட் ஆகிடும். அப்படின்னா இண்டிவிஜுவலாக கூட போய் இந்த கான்டாக்டர்ஸ் இருக்கும், இதை போட்டு கூட நீங்கள் போய்ட்டு அங்கே என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். உங்களோட டோக்கன் நாங்கள் காமிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு வந்து எத்தீரியம் வந்து இந்த அத்தினி பார்ட்னர் நெட்வொர்க்கில் வந்து ஒரு $40 இருக்குது. இது எப்படி வருதுன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக க்ளைம் பண்ணுறது தான். சரிங்களா. இது வந்து ஆல்ரெடி எத்தனை ஆப்லேயே கொடுத்தாங்க. ஸோ அது வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா. இது வந்து நம்ம வந்து ஸ்வாப் பண்ணி அதை பிரிட்ஜ் பண்ணி தான் எடுக்கணும். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. ஆல்ரெடி இந்த எத்தீரியம் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பு நீங்கள் பண்ண தேவையில்லை. நான் பின்னாடி இப்போ சொல்ல போகிற ஸ்டெப்பு நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ இது இல்லாதவங்க, ஓகேங்களா, இந்த எத்தீரியம் இல்லாதவங்க தான் இதை பண்ணணும். கண்டிப்பாக இது வேணும். இன்னும் $40 வேணுமா அப்படின்னு இதான் காசு கொடுத்து வாங்க போதில் ஃப்ரீயாக க்ளைம் பண்ணுறது தான். சரிங்களா. ஸோ அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஏடிஹெச் எனக்கு 0 இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி வீடியோ டெலிட் பண்ணிட்டு இங்கே வந்து பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. சரியா. கன்ஃபார்ம் போய் காட்டுறேன் பாருங்கள். 2024 ஏடிஹெச் நான் வந்து வெஸ்டிங் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நான் கேஸ் ஃபீ வந்து எல்லாமே காமிக்குது பாருங்கள். ஓகேவா. ஸோ நான் வந்து தவறுதலாக அந்த வீடியோ டெலிட் பண்ணதுனால இப்போ எனக்கு திரும்ப அந்த வேலை 2வது வேலையை எடுக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இந்த நெட்வொர்க்கை ஆட் பண்ணிட்டோம். நெட்வொர்க் ஆட் பண்ணி ப்ளஸ் அந்த டோக்கனை வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். சரிங்களா. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம இந்த கேஸ் ஃபீ வந்து நம்ம என்ன பண்ணோம், பிட்ஜ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. செப்போல இடிஹெச்லேருந்து இந்த பேத்தரன் இடிஹெச்சை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பிட்ஜ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம செப்போல இடிஹெச் வேணும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடிஹெச் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அத்தனை எப்போ இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரிங்களா. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். சரிங்களா. இதுலேருந்து பிட்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு செப்போல இடிஹெச் வேணும். சரிங்களா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வேலட் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதாவது எத்தீரியம் அட்ரஸ், உங்களோட மைசஸ் ப்ரௌசரில் இருக்கிற மெட்டாமாஸ், உங்கள் அத்தினி வேலட்டோட எத்தீரியம் இருக்கு இல்லையா, அந்த அட்ரஸை கொடுத்து நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். சென்ட்மி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்போல இடிஹெச் வந்து ஆட் ஆகிடும். சரிங்களா. பட் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் எத்தீரியம் வந்து மெயின் நெட்டில் வந்து 0.001 எத்தீரியம் உங்கள்கிட்ட இருக்கணும். அது இருந்தால் தான் 0.1 செப்போலியை வந்து அனுப்புவாங்க. அதாவது 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் நீங்கள் இதை க்ளைம் பண்ண முடியும். சரிங்களா. 72 hours ஒன்ஸ் தான் க்ளைம் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெயின் நெட்டில் இருக்கக்கூடிய எத்தீரியம் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் தான் இந்த டெஸ்டட் டோக்கன் உங்களுக்கு கிடைக்கும். மெயின் நெட் டோக்கனை வச்சு உங்களுக்கு எதுவும் கேஸ் ஃபீலாம் எடுக்க மாட்டாங்க. உங்கள் டோக்கன் அங்கே அப்படியே தான் இருக்கும். உங்கள் காயின் உங்கள் எத்தீரியம் காயின் அப்படியே தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்போலியை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு க்ளைம் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு க்ளைம் பண்ணதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தது வந்து பிட்ஜ் பண்ணணும். சரிங்களா. இந்த செப்போலியிலேருந்து இந்த பாத்திரன் அப்படிங்கிற நெட்வொர்க்கு வந்து நம்ம வந்து இடிஹெச்சை வந்து பிட்ஜ் பண்ணணும். சரிங்களா. ஸோ அந்த பிட்ஜ் பண்ணால் தான் நம்ம வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிக்க முடியும். அதுக்காக வேண்டி இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு க்ளைம் பண்ணோம். இப்போ இந்த பிட்ஜ் அப்படிங்கிற லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நெட்வொர்க்கு வந்து செப்போலியா நெட்வொர்க்கில் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா. செப்போலியா. ஓகேவா. ஒரு நிமிஷங்க, இங்கேயே வரும், ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே இங்கே பாருங்கள் டிக் இருக்குது இல்லையா, இந்த டிக்கு இதில் வந்து டெஸ்ட் நெட்வொர்க் லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணினா காட்டும். இதை எனேபிள் பண்ணிங்கன்னா போதும். செப்போலியான்னு வச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும் அது. ஸோ அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு சேஞ்ச் பண்ணல, உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், இந்த இடத்துல வேலெட்டை கனெக்ட் பண்ண சொல்கிற ஆப்ஷன் வரும். அதுதான் பிரிட்ஜ் லிங்க். ஓகேங்களா. இந்த லிங்க் போட்டிங்கன்னா இது போல் வரும். சுவிட்ச் டு செப்போலியா அப்படின்னு வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா. ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு வந்து வேலெட்டை கனெக்ட் பண்ண சொல்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்து நீங்கள் கனெக்ட் வேலெட்டை கொடுத்து உங்கள் மெட்டாமாஸ்க் இதோட கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த வேலைலாம் பண்ணணும் நீங்கள். சரிங்களா. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த செப்போலியா வந்து நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. சும்மா 0.01 சம்திங் ஏதாச்சும். ஓகேங்களா. பிரிட்ஜ் ஃபண்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ வந்து மெட்டாமாஸ்க் வந்து ஓப்பன் ஆகும் உங்கள் வேலெட்டு. ஓகேவா. ஒரு கன்ஃபர்மேஷன் கண்டினியூ கேட்குதா. ஸோ அடுத்தது ஒரு கன்ஃபர்மேஷன், ஃபீஸ் கன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும் அடுத்தது. அப்படியே பாருங்கள். இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப மெனக்கடல் எடுத்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. கிட்டத்தட்ட நிறைய வாட்டி ட்ரை பண்ணிவிட்டேன். எனக்கு வீடியோ வந்து டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோலாம் போடணுங்கிற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. சரிங்களா. ஆனால் என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னை நம்பி ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்காக வேண்டி தான் நான் பண்ணுறேன். ஓகேங்களா.
ஸோ அதனால் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் சரிங்களா. எனக்கு வந்து வியூஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க, லாஸ்ட்டு போட்ட வீடியோ வந்து 160 வியூஸ் தான் போயிருக்கு சரிங்களா. நான் அதை பற்றி வியூஸ்க்காக நான் வீடியோ போடல. அப்படி போட்டால் தான் ஒரு நாளைக்கு 4 வீடியோ போடலாம், ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1ஆவது போட முடியும் தானே. ஸோ நான் ஆல்ரெடி போட்டுக்கணும் இல்லையா, 2001 நான் வந்து 2020 2021 ஒரு நாளைக்கு 2-3 வீடியோ கூட போட்டிருப்பேன் சரிங்களா. அப்போ லாக்டவுன் டைம் அப்போது. ஸோ இப்போ நமக்கு வந்து நிறைய பழப்பு இருக்கிறதால அதை பண்ண முடியல சரிங்களா. அவள் தான் மெயின் ரீசனை தவிர வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சினா அடித்து தள்ளிகிட்டே இருக்கலாம். நம்ம பிளாக் சேனலாக வச்சுருக்கோம், போகிறதுக்கு கிடையாது. இது ஏர்னிங் பிளாட்ஃபார்ம்லாம் வந்து ஏமாத்துறது மட்டும்தான் அங்கே வந்து நிறைய வியூஸ் போகும். இந்த கிவ்அவே சொல்கிறவங்களுக்கு இது மாதிரி ஆள் தான். நான் அவங்கள தப்பாக சொல்லலை. ஸோ அதனால் எனக்கு வியூஸுக்காக நான் போடல, நல்லா புரிஞ்சுக்கோங்க சரி. எனக்கு அதனால் அதிகமான டைம் வாட்ச் ஹவர்ஸ் வச்சு நான் சம்பாதிக்கணும், லைவ் போடணும் அப்படிலாம் நினைக்கவே கிடையாது. நான் எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஆரம்பத்திலே, வாட்ச் ஹவர்ஸ் போடுங்க ப்ரோ உங்களுக்கு ரீச் ஆகும். நான்லாம் அதை பற்றி தான் கவலைப்படல, எனக்கு தேவையே இல்லை, எனக்கு உண்டானவங்க வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கேன் சரிங்களா. சரி ஓகே, இப்போ நம்ம மேட்ருக்கு வரும். சரி சக்ஸஸ் ஆகிடுச்சா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து நான் நிறைய வந்து வேஸ்ட்டு பண்ணியிருக்கேன் சரிங்களா. டயத்தை வேஸ்ட்டு பண்ணியிருக்கேன், நிறைய டெலிட் பண்ணி திரும்ப பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிளேயரில், அதாவது இந்த வீடியோ ரெக்கார்டரில் வேறு கொஞ்சம் ப்ராப்ளம் வேறு வந்துருச்சு. ஸோ ரொம்ப மெனக்கடல் எடுத்து பண்ணுறேன் இந்த வீடியோ சரிங்களா. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக இருந்தால் கவலைப்படாதீங்க சரிங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ நீங்கள் புது யூஸராக இருந்தால் இது உங்களுக்கு தேவைப்படாது ஓகேங்களா. நீங்கள் அத்திரி மைனிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டியூரேஷன் பற்றி கவலைப்படாதீங்க சரிங்களா. சரி ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து இந்த ஏடிஹெச் நம்மகிட்ட இருக்கிற ஏடிஹெச்சை வந்து ஏடிஎன்னாக மாற்ற போகிறோம் சரிங்களா. ஓகே, இந்த ரிஜிஸ்டர் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஏடிஎன் வெஸ்டிங் இங்கே தான் நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வேலெட்டை வந்து இதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த வேலெட்டை கொடுத்தீங்களோ அதே வேலெட் தான், ஏடிஹெச் வேலெட் தான் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ மார்ச் 20 அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்க. 8% அன்லாக் வந்து 25 நமக்கு கிடச்சிடும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க சரிங்களா. இதுக்குள்ளே போனால் ஃபுல் டீட்டெயிலாக போட்டுருப்போம், ரீட் பண்ணி பார்த்தா பார்த்துக்கோங்க. ஸோ ஜூலை 1க்குள்ளே நீங்கள் இதை பண்ணிக்கணும் ஓகேங்களா. அதுக்கு மேலே ஆச்சுன்னா உங்கள் காயின் வந்து கிடைக்காது, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சீக்கிரமாக பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ பண்ணுறேன். ஆடியோ போட்டால் கூட புரியாது இது ஓகேங்களா. ஸோ நான் அடிக்கடி சொல்கிறேன் தான், ஏன்னா ஆடியோ போட்டு கண்டிப்பாக இதை புரிய வைக்க முடியுமா யோசிச்சு பாருங்கள். ஸோ இவ்வளோ ஒர்க் இருக்குதுல சரிங்களா. ஸோ இதோட பெனிஃபிட் எவ்வளோ இருக்குங்கிறது அது பின்னாடி விஷயம் ஓகேங்களா. ஆனால் இது ஒர்க் இருக்குது அதிகமாக சரிங்களா. அதனால தான் நான் வந்து வீடியோ பண்ணுறது. சரி ஓகே, சரி இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. வேலையை கனெக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி மேக்ஸிமம் கொடுத்தீங்கன்னா உங்கள் காயின் ஃபுல்லாக ஷோ ஆரம்பிச்சு இங்கே சைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மெட்டாமாஸ்க் ஓப்பன் ஆகிட்டு இங்கே சிக்னேச்சர் அப்படிங்கிறது வரும். ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைன் ஆகிடும், லாகின் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். மறுபடியும் ரிஜிஸ்டர் ஃபார் வெஸ்டிங் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப கன்ஃபார்ம் கேட்கும், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், க்ளோஸ்னு வந்துடும், முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட வேலை ஒன்றும் கிடையாது, வெஸ்டிங் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு வந்து 8% அவங்க என்றைக்கு நம்ம கொடுப்பாங்களோ அன்றைக்கி வந்து நம்ம வந்து அதை நம்ம ஏடிஎன்னை எடுத்துக்கலாம். நம்ம எப்படி கான்டாக்ட் அட்ரஸ் கிரியேட் பண்ணால் நான் பின்னாடி சொல்கிறேன் ஓகேங்களா. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து என்ன பண்ணணும், நம்ம மெயின் வேலெட்டுக்கு அதாவது எக்ஸ்சேஞ்சு கொண்டு போய் நம்ம அதை செல் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நான் டெலாம் சேனல் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ மறக்காம டெலாம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஏடிஹெச்சை வந்து வெஸ்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். வெஸ்டிங் பண்ணனால என்ன நடக்குனாக்கா நம்ம ஏடிஹெச் வந்து 0 ஆகிடும். ஸோ 0 ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த மந்த்லி அந்த பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களா அது வந்து நமக்கு இங்கே தான் வந்து ஆட் ஆகும், அதாவது எத்திரியம் மெயின் நெட்டில் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு எத்திரியம் மெயின் நெட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த கான்டாக்ட் அட்ரஸை போட்டு எனேபிள் பண்ணணும் சரிங்களா. எத்திரியம் நெட்டோட இந்த ஏடிஎன் இருக்குல்ல, இந்த ஏடிஎன் ஃபஸ்ட்டு ஏடிஹெச் இருந்ததில் இப்போ ஏடிஎன் வந்து எத்திரியம் நெட்வொர்க்கில் வந்து ஆட் பண்ணணும். இங்கே கடைசியாக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ கீழே எங்கே பாருங்கள் ஏடிஎன்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள், இது தான் இங்கே டச் பண்ணால் காப்பி ஆகிடும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 3 புள்ளி இருக்குது பாருங்கள், டச் பண்ணிங்க, இம்போர்ட் டோக்கன் கொடுங்க. நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன், கஸ்டம் டோக்கன் வச்சுக்கோங்க பக்கத்தில். இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க, அவ்வளோதான். ஆல்ரெடி ஆடர்னு வந்துச்சு சரியா. உங்களுக்கு சும்மா காமிச்சேன் எப்படி பண்ணணும், டெமோ காமிச்சேன் ஓகேங்களா. இப்படி தான் வந்து ஆட் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கும் எனக்கு. ஸோ எப்போ நமக்கு வருமோ அதுக்கப்புறமா தான் அங்கே ஆட் பண்ணுறாங்களோ அன்றைக்கி அப்புறம் வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், எத்திரியம் வந்து ஃபீஸ் வேணும் நமக்கு. மினிமம் ஒரு $3-4-5 கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் இங்கேருந்து நம்ம அனுப்புறதுக்கு ஃபீஸ் எடுப்பாங்க சரிங்களா. அதை வந்து நீங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சிடலாம் சரி, இல்லை கடைசி நேரத்தில் ரெடி பண்ணாலும் ஓகே தான், அது உங்கள் விருப்பம் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த எத்திரியம் ஃபீஸ் இல்லாமல் உங்களால் இங்கேருந்து காயினாக மூவ் பண்ண முடியாது டோக்கனை சரிங்களா. சரி ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ண போகிறீங்களோ, இப்போதைக்கு பிங்கெக்ஸில் இருக்குது, அப்புறம் டெக்ஸில் இருக்குது. ஸோ ஃபியூச்சர் என்ன அப்கமிங் டேஸில் வெவ்வேறு எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட்டு பண்ணுறது பிளானில் இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அங்கே போய்ட்டு நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இதுதான் ப்ராசஸ் பார்த்துக்கோங்க.
மறக்காமல் டெலாம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு பண்ணக்கூடிய ஏர்ட்ராப்போ மைனிங்கோ எது வந்தாலும் அதை பற்றி அப்டேட் வந்து உங்களுக்கு எங்கே வரும்னா இங்கே தான் வரும். ஸோ எல்லாமே வீடியோ பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது போல் எல்லாத்துக்கும் வீடியோ பண்ண ஆரம்பிச்சுன்னா எனக்கு டைம் கிடையாது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் டெலாம் சேனல் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் இங்கே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ மறக்காமல் நம்ம போடக்கூடிய ஏர்ட்ராப் மைனிங் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.